சிம்ம ராசிக்கு எடுத்தோடனே நெகட்டிவா சொல்றோம்னு இல்லை, அதாவது அவேர்னஸோட இருக்கணும் இல்லையா. 10, 2, 5ஆம் இடங்கள்ல சனி பார்வை விழுகுது. 10ங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 2 ஆல்சோ தனம், குடும்பம், வாக்கு. 5ங்கிறது குழந்தை, காதல், நம்மளுடைய நிம்மதி, பூர்வ புண்ணியம், எவ்ரிதிங். ஓகேங்களா. இப்போ சிம்மம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சிம்மத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல வீடியோக்கள்ல, அதுக்கு அகந்தை தான் அழகு. சிம்மராசிக்காரவங்களுக்கு அகந்தை இல்லைன்னா அது அழகு, திமிரு தான் உங்களுக்கு அழகு. எப்படி அந்த சிங்கமோ அது சிம்ம வீடு கெட்டு போயிருந்தாலும் சூரியன் கெட்டு போயிருந்தாலுமே அகந்தை அவங்க கிட்ட இருக்கும். பூரமா இருக்கட்டும், மகமா இருக்கட்டும், உத்திரமா இருக்கட்டும், 3 பேருக்குமே அகந்தை அழகு. சிம்மம் எப்பவுமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த 2.5 வருடங்கள் வீண் பலி, பொருளாதார விரயம், தேவையில்லாத மன கஷ்டங்கள், இன்னொன்னு உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை கண்டிப்பா பாத்துக்கணும். ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல இனி பண்ண போறாங்க. ஆல்ரெடி ஒரு 1 இயர் அதுக்கு உண்டான தாக்கம் அவங்க கிட்ட இருந்திருக்கும். இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் வயசு நமக்கு ஆயிடுச்சுன்னா அடிக்கடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் கண்டிப்பா போகணும். ராஜ உறுப்புகள்ங்கிறது இதயம், கிட்னி, அது மாதிரி மூளை, அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். தேவையில்லாமல் யாரையும் நம்பி எதையும் கொடுக்கக்கூடாது. சிம்மத்துக்கே உண்டான கேரக்டர் என்னென்னா, இப்போ ராஜா என்ன பண்ணுவாங்க, கொடை தானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ சிங்கம் என்ன பண்ணுன்னா, சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத அங்கேயே போட்டு போயிடுமா. மற்ற மிருகங்கள் வந்து சாப்பிட்டோன்னா அது குகைக்கு போயிடும். தேவையில்லாமல் வெளியே வராது. அது எப்போ வெளியே வரும்னா அடுத்ததுக்கு எப்போ பசிக்குதோ அப்போதான் வெளியே வரும். கிட்டத்தட்ட சிங்கம் வந்து சோம்பேறி. இந்த 2.5 வருட காலங்களில் அதை பண்ணாமல் பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சனி வந்து அட்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு எப்போ எதை நடத்துவார் அப்படின்றத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. சுயஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் பணம் சேவிங்ஸ் இருக்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ கேட்குற இடத்துலேருந்து ஹெல்ப் கிடைக்காது. எங்கே போயும் நம்ம நிற்க முடியாது, நமக்கு நிற்கவும் தெரியாது. சிம்மத்துக்கு கொடுத்து தான் பழக்கம். அப்படி இருக்கும்போது ஹெசிடேஷன்லேயே பாதி நம்ம விட்டுருவோம். இது வேணாம், உடம்ப பார்க்க வேணாம் அப்படின்னு விட்டுருவோம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கக்கூடாது. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் இதை செய்கிறேன், பண்ணுறேன், உனக்காக அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்கக்கூடாது. 2.5 வருடம் சிம்மம் வந்து ஒரு கவனம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.